வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாகை தமிழா. இன்னைக்கு நம்ம வாகை தமிழால எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பூக்கள் அப்படின்னாலே அழகுதான். அதுலயும் அதிகப்படியான பேர் விரும்புறது என்ன அப்படின்னா ரோஜா பூக்களை தான் நிறைய பேர் விரும்புவாங்க. ரோஜா பூக்கள்லயும் கலப்பின ரோஜாக்களை விட பன்னீர் ரோஜா, அதாவது நாட்டு ரோஜான்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரோஜா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ரோஜாவோட இதழ்கள் ரொம்பவே சாஃப்டா இருக்கும். இந்த ரோஜாவோட கலர் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கலரா, லைக் பண்ற கலரா தான் இருக்கும். அதோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ரோஜா அழகா இருக்கு, அதை பார்த்தா எல்லாருமே லைக் பண்ணுவாங்க, அட்ராக்டிவா இருக்கு அப்படின்றதையும் தாண்டி அதுல இருக்க மருத்துவ குணங்களை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அரிய வகையான தகவல்களை தெரிஞ்சுப்பீங்க. நம்ம வாகை தமிழா சேனல்ல பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் மருத்துவ குறிப்புகளையும் பதிவேற்று செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகானையும் கண்டிப்பா கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்பப்ப அப்டேட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். கலப்பின பூக்கள், அதாவது கலப்பின ரோஜா பூக்கள் எந்த ஒரு மருத்துவத்துக்கும் பயன்படுத்தப்படாது. அதுவே நாட்டு ரோஜாவா இருந்தாலும் அந்த ரோஜா செடியில ரோஜா இதழ்களை தவிர வேற எந்த பாகமும் மருத்துவத்துக்கு எடுத்துக்கப்பட மாட்டாங்க. அந்த ரோஜா பூவை மட்டும்தான் மருத்துவத்துக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பாடி டெவலப்மெண்ட்டுக்கு சிறந்தது அப்படின்னா இந்த ரோஜா பூக்களை தான் சொல்லணும். இந்த பன்னீர் ரோஜா உடல் வலுவாக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த ரோஜா பூவை அப்படியே சாப்பிட்டாலும் சரி, இல்ல அதை நம்ம காய வச்சு பொடி பண்ணி பால்ல கலந்து குடிச்சாலும் சரி, ஆனா இதை ஜூஸா எடுத்துக்கிறது மூலமா இன்னும் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஃபேஸ்க்கெல்லாம் இந்த ரோஜா பூ அதிகமா பயன்படுத்துறாங்க. ரோஸ் வாட்டர் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அதுக்கு இந்த ஃபேஸ்க்கெல்லாம் அந்த பியூட்டி டிப்ஸ்க்கெல்லாம் இந்த ரோஜா பூக்களை அதிகமாவே பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம மருத்துவ குணத்திலேயே இந்த ரோஜா பூக்களை ரொம்ப அதிகமா எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா, அவங்கெல்லாம் இந்த ரோஜா பூக்களை டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமாவே இது ரெக்கவரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காது ப்ராப்ளம்லாம் வரவங்க எல்லாருமே இந்த ரோஜா பூக்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காது ப்ராப்ளம் எல்லாமே சீக்கிரமாவே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்றாங்க. இந்த பன்னீர் ரோஜாக்கள் எந்த அளவுக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கோ அந்த அளவுக்கு மருத்துவ குணம் மிக்கது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பன்னீர் ரோஜாக்கள் ரொம்பவே குளிர்ச்சி தன்மையுடையது. அதாவது நம்ம உடம்புல இருக்க பித்தத்தை குறைக்குது, அகற்றுது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த நேச்சுரல் பியூட்டி திங்ஸா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கெமிக்கல் ஆட் பண்ற பியூட்டி திங்ஸா இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்குமே ரோஜா பூக்களை அதிகமா பயன்படுத்துறாங்க. அதிகப்படியான வாசனை திரவியங்களுக்கும் இந்த ஊதுபத்தி, சாம்பிராணி எல்லாம் செய்யறாங்க இல்லையா, அதுக்கும் இந்த ரோஜா பூக்களை அதிகமா பயன்படுத்துறாங்க. இந்த ரோஜா பூக்களை ஏதாவது ஒரு வகையில டெய்லி நம்ம உணவுல சேர்த்துக்கிறது மூலமா நம்ம உடலுக்கு நல்ல ஆற்றலை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம பன்னீர் ரோஸை சித்தா, ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மருத்துவங்கள்லாம் இருக்குல்ல, அங்க அந்த இடத்துல எல்லாம் பன்னீர் ரோஜா ரொம்ப அதிகமா பயன்படுத்துறாங்க. நிறைய மூலிகைகள் தயாரிக்கிறாங்க. என்ன ரீசன்னே தெரியாம வர தலைவலி, அதுக்கப்புறம் உடல் சூடுனால வர தலைவலி, இந்த தலைவலி எல்லாத்துக்குமே இந்த பன்னீர் ரோஜா அப்படின்றது ஒரு குட் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எப்பயுமே இளமையா இருக்கிறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது. நம்ம ஃபேஸ்ல ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்தாலோ இல்ல ஒரு மாதிரி சுருக்கம் விழுந்தாலோ நம்மளுக்கு கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்கும். ஆனா அது ஒரு வயதுனால வர மாற்றங்கள். பட் இந்த ரோஜாவை நம்ம டெய்லி எடுத்துக்கிறது மூலமா நம்ம முகத்துக்கு ஒரு பளபளப்பு வரும் அப்படின்னும், நம்ம எப்பயுமே கொஞ்சம் இளமையாவே இருக்க தோற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம வாய்ப்புண் காரணம், வாயில கொப்பளங்கள் வருது, இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க இந்த ரோஜா பூக்களை ரெகுலரா எடுத்துக்கிறது மூலமா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரோஜா பூக்களை டெய்லி உணவுல சேர்த்துக்கிட்டு வர்றது மூலமா ரத்த அழுத்தம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை நாளா ரோஜா பூ அப்படின்றது வெறும் அழகு சாதன பொருளா, அலங்கார பொருளா தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இதுல இத்தனை மருத்துவ குணங்கள்லாம் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. ஸோ இந்த ரோஜா பூக்களை நீங்க மிஸ் பண்ணாம நல்லாவே யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த மாதிரி அற்புதமான தகவல்களையும் மருத்துவ குறிப்புகளையும் பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் நம்ம வாகை தமிழா சேனல்ல பதிவேற்று செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகானையும் கண்டிப்பா கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்பப்ப அப்டேட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.